வணக்கம். போன வாரம் டிவியில் ஒரு செய்தி ஒன்று பார்க்க நேர்ந்தது. அதாவது கர்நாடகாவில் இந்த பெங்களூரில் இந்த குடிமகன்கள், அதாவது சிட்டிசன் கிடையாது, இந்த குடிக்கும் பழக்கம் உள்ள எல்லா ஒரு மக்களும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, ஒரு 10 அம்ச கோரிக்கை அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லி அதை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த டிவியில். அதாவது அவங்க கோரிக்கை என்னென்னா, குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது, குடி விரும்பிகள் அப்படின்னு சொல்லணுமா. அதே மாதிரி அந்த பார் நடத்தக்கூடிய அந்த பாருக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன், போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அப்புறம் குடிகாரர்களை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடிய அந்த பெண்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணுமா. இப்போ குடிகாரர்கள் அவங்க இறந்தால் ஒரு 5 லட்சமோ இல்லை 10 லட்சம் இவ்வளோ ஒரு தொகை செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு 10 அம்ச கோரிக்கை. மினிஸ்டரை பார்க்கணும், மனு கொடுக்கணும், இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு வினோதமான ஒரு போராட்டம் இந்த பெங்களூரில். அதை பார்த்தோன்னே இந்த சோக்கு தோன்ற மாதிரி எனக்கும் ஒரு எண்ணம் ஒன்று வந்தது. அது என்னென்னா, இந்த திருடர்கள், இந்த பணத்தெல்லாம் எடுத்து செல்லக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இனிமேட்டு எங்களை திருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏமாற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரொடெக்ஷன் வேணும், சட்ட ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும். அதே மாதிரி பெண்களை கேலி பண்ணக்கூடியவர்கள், இல்லை ரேக்கிங் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு ஒரு தனி வாரியம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும். அதே மாதிரி பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, அதே மாதிரி பல வழிகளில் மக்களை ஏமாத்துறவங்க, கொலை பண்ணுறவங்க, அப்புறம் இந்த பெண்களை பாலியல் துன்புறுத்த செய்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பு வேணும், இதெல்லாம் ஒரு மனித உரிமை மீறல், எங்களை தண்டிக்கிறது, எங்களை கொடுமைப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் நாடு எங்கே போகும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா போக போக இதெல்லாம் வந்துடுமோ, இதெல்லாம் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு வேறு வழி தெரியல, நாங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒருத்தர் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு கோரிக்கையை வச்சு செய்துக்கிட்டு இருந்தால் அப்போது நம்ம நாடு எங்கே போகும், சமுதாயம் எங்கே போகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வந்தாச்சு. சொல்ல முடியாது, இதுவும் நாளைக்கு ஒரு சொசைட்டியில் வந்தாலும் வரும். இப்போவே இந்த கைதிகளெல்லாம் அடிக்கக்கூடாது, போலீஸ்காரங்க அடிக்கக்கூடாது, இது மனித உரிமை மீறல், கடுமையாக தண்டிக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இந்த காப்பி அடித்தா, பிட்டு அடித்தா, அதெல்லாம் மன உளைச்சல், பிடித்தா மன உளைச்சல், அதனால் அந்த ஸ்டூடெண்ட் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல், இப்படிலாம் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கும் ஒரு சொசைட்டி மாதிரி ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எங்களை யாரும் கேட்கக்கூடாது, எங்களை யாரும் தண்டிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை எழுந்தால் அப்புறம் நம்ம நாடு வடிவேலு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி. இப்படியே போனால் இது எங்கே போய் நிற்குமோ அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டுடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. இது இப்போது ஒரு தமாஷான ஒரு வேடிக்கையான ஒரு வினோதமான எண்ணமாக இருந்தால் கூட வருங்காலத்தில் இது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் போயிட்டுருக்கு அப்படின்னு பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பதிவு. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.